வெல்கம் டு டேஃபைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இதில் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் த கிரிப்ஸ் மிஷன் சென்ட் டு இந்தியா? கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் டி 1942. 1942 தான் கிரிப்ஸ் தூதுக்குழு நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க. சரி, எதுக்கு வந்தாங்க கிரிப்ஸ் தூதுக்குழு? எதுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு பார்க்கணும். 1940 இருக்குல்ல, 1940 ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரி, இது என்ன ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வேர்ல்டு வார் 2 வேர்ல்டு வார் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா 1914 18 வரைக்கும் நடந்திருக்கு. ரெண்டாவது வேர்ல்டு வார் 1939 1945 வரைக்கும் நடந்திருக்கும். இப்போ இந்த 1939 வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிற 2வது உலக போர் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் இந்தியன்ஸை கேட்காம, இந்தியாவை கேட்காமையே அவங்க இந்தியா சப்போர்ட் பண்ணுது பிரிட்டிஷுக்கு அப்படின்ட்டு அறிக்கை விட்டுருவாங்க, சொல்லிடுவாங்க. ஸோ அதனால கோவம் அடைஞ்ச காங்கிரஸ் அரசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்கள பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நாளை டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் 1940 நம்மளுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டொமினியன் அந்தஸ்து அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் ஹெட் எப்பயுமே நாங்கள் தான் இருப்போம், அது கீழே நீங்கள் உள்ளே நீங்கள் ஆட்சி பண்ணிக்கலாம். ஒரு வாடகை வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். வாடகை வீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் எல்லாமே நம்ம தான் இருப்போம், ஆனால் ரெண்ட் கொடுப்போம்ல. அது மாதிரி ஓனர் வேற ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அப்போ ஹெட் இருப்பாங்க, நம்ம கீழே டொமினியன் ஸ்டேட்டஸாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது போக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த 1940 சொல்லியிருப்பாங்க. சொல்கிறப்ப எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா சும்மா லைட்டாக மேலாப்பில் நம்மளை ஒரு பூசி முழுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வருஷம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா 1939 45 வரைக்கும் வேர்ல்டு வார் நடந்துச்சுல, ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொஞ்சம் தோல்வியை சந்திக்கிற நிலைமையில இருந்துச்சு. அதனால திருப்பி கிரிப்ஸ் தூதுக்குழுவை 1942 அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, இந்தியன் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டொமினியன் ஸ்டேட்டஸும் சரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பிரிட்டிஷ் சொல்லியிருப்பாங்க. இந்த கிரிப்ஸ் மிஷனை தான் மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பார்னா, போஸ்ட் டேட்டட் செக் ஆன கிரஷிங் பேங்க், அதாவது திவாலாயை கொண்டிருக்கும் வங்கியில பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி நீங்களே தோத்துட்டு இருக்கீங்க, இப்போ எங்கிட்ட இது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இதுவுமே ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கும். ஸோ இதுதான் கிரிப்ஸ் மிஷன்ல நடந்த விஷயம். வேற 1939 என்ன நடந்திருக்கும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் 1940 இருக்கும். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மாகாண சுயாட்சி கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது ப்ரொவின்சியல் அட்டானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட், ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாதி விஷயங்களை பண்ணிக்கோங்க, நாங்கள் பாதி விஷயங்களை ஆட்சி பண்ணிக்கிறோம், இந்தியன்ஸ் கொஞ்சம் பண்ணுங்க, பிரிட்டிஷ் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொண்டு வந்திருப்பாங்க. கோர்ட் சிஸ்டம் இப்போ தான் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் பிற்காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1935 தான். ஸோ இது எல்லாமே 1935 நடந்த கதைகள் தான். ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப நம்ம இவ்வளோ டேட்டாஸ் பார்த்தாச்சு. இந்த டேட்டா நான் சொன்ன எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். இது ஜிடி மட்டும் இல்லாமல் சிஜிஎல்லாக இருக்கட்டும், என்டிபிசியாக இருக்கட்டும், குரூப் டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கேட்ட கலந்த கொஸ்டின்ஸ், கலந்த டேட்டாஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இந்தியன் லீடர் நோன் அஸ் ஃப்ரான்டியர் காந்தி, அதாவது எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? அப்ப இந்தியாவில் எல்லை காந்தி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கஃபார் கான், அவர் தான் சொல்லுவாங்க. அப்போ யாரை சொல்லுவாங்க? கான் அப்துல் கஃபார் கான். சரி, எதுக்கு இவர் எல்லை காந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்மளுக்கு இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத்து. ஸோ இந்த ரீஜியனில் அவர் காந்தியின் ஐடியாலஜியை இவர் ரொம்ப ஃபாலோ பண்ணுறவர். ஸோ இந்த காந்தியின் ஐடியாலஜி ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுனால அவரோட கொள்கைகளை இந்த ரீஜியனில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார், நார்த் வெஸ்ட் ரீஜியனில். ஸோ ஆப்கானிஸ்தான் அந்த சைடு இருக்க ரீஜியனில் இவரால இம்ப்ளிமெண்ட் இருக்கு. அதனால இந்த எல்லையில் அவரை காந்தி அப்படின்னா எல்லை காந்தி, ஃப்ரான்டியர் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவரை எல்லை காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்திருப்பார். அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி லாங்கஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட்டாக இருப்பார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குல்ல, அதோட லாங்கஸ்ட் பிரசிடென்ட்டாக இவர் தான் இருப்பார். 1940
46 வரைக்கும். எதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் என்ன நடந்திருக்கு, வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும்ல, அதனால இந்த நடுவில் ஃபுல்லாகவே மாநாடு நடக்கலைனாலும் அந்த நடுவில் இருக்க ரீஜனில் இவர் தான் லாங்கஸ்ட் சர்விங் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்ட் யாரு, அதாவது இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றவர் தான். ஸோ அடுத்து லியாக்கத் அலி கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முஸ்லீம் ரிஃபார்ம்ஸ், அதாவது முஸ்லீம் கம்யூனிட்டி ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதவி இருக்கிறது லியாக்கத் அலி கான். ஷவுகத் அலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக, என்னது முகமது அலி ஷவுகத் அலின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே 1920 கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக வச்சவர் வந்து ஷவுகத் அலி. 2 பேர், ஒன்று முகமது அலி, இன்னொரு ஆள் ஷவுகத் அலி. ஸோ அதான் இந்த எல்லாம் முக்கியமான டீடைல்ஸ்லாம் இதுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். Who was the last Mauryan king killed by his commander-in-chief leading to establishment of Sunga dynasty? அதாவது எந்த கடைசி மௌரிய அரசு தன படைத்தளபதியாக கொல்லப்பட்டு கடைசி மௌரிய அரசர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது படை தளபதி இருக்காங்கல்ல, அவங்களால கொல்லப்பட்ட கடைசி மௌரிய அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரிஹத் தத்தா அப்படின்றவங்க தான். ஸோ மௌரிய அரசு பார்த்தீங்கன்னா யாரால் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியாவால் ஆரம்பித்த வம்சம் தான் மௌரிய பேரரசு. ஸோ மௌரிய அரசு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிந்துசாரா அப்படின்னு வந்திருப்பாங்க. அடுத்து அசோகா வந்திருப்பாரு. ஸோ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்திருப்பாங்க. தசரதா வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து சம்ரபதி. இவங்க எல்லாமே மௌரிய அரசை சேர்ந்தவங்க தான். அப்போ 4 பேருமே யாரு, மௌரிய அரசை சேர்ந்தவங்க தான். சரி, இப்போ இந்த சுங்கா டைனாசிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணல அது யாரு, இப்போ யார் இந்த கமாண்டர் இன் சீஃப் யாரா இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா. ஸோ அவர் தான் என்னது, புஷ்யமித்ரா சுங்கா. இவர் தான் வந்து அவர் வந்து பிரிஹத் கத்தாவை கொன்னுட்டு அவர் வந்து அவரோட வம்சத்தை நிறுவிப்பாரு, சுங்கா டைனாசிட்டி அப்படின்றத நிறுவியிருப்பாரு. ஸோ இதுதான் யாரு, புஷ்யமித்ர சுங்கா. அப்போ சுங்கா டைனாசிட்டியை தோற்றுவித்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா. ஸோ கடைசி மௌரிய பேரரசு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிஹத் ரதா அப்படின்றவங்க தான். அடுத்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரிட்டிஷ் அஃபீஷியல்? வங்க பிரிவினையை நடைமுறைப்படுத்திய பிரிட்டிஷ் அதிகாரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு, மின்டோ, வெல்லஸ்லி, கர்சன், மவுண்ட் பேட்டன். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கர்சன். ஸோ கர்சன் காலத்தில் என்ன நடந்திருக்குன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905. ஸோ அஃபீஷியல் டேட்டோட சொன்னால் அக்டோபர் 16, 1905 தான் வங்க பிரிவினை நடந்திருக்கும். ஸோ இந்த வங்கை பிரிவினை அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பெங்கால் அப்படின்ற ஒரு ரீஜன் வந்து ரொம்ப பெருசான ரீஜன். அந்த பெங்கால் பெருசாக இருக்குது. பிரிட்டிஷ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதை வந்து எங்களால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல, எங்களால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம 2ஆக பிரிச்சுருவோம், ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்றத பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அதாவது என்னன்னா பிரித்தாளும் கொள்கை அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ பிரித்தாளும் கொள்கை. ஸோ பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம இது பண்ணிடலாம், ஒரு ஸோ ஹிந்து முஸ்லீம்கான ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான். ஸோ ஒரு ரீஜன் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸாக இருப்பாங்க, இன்னொரு ரீஜன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ரீஜனாக இருப்பாங்க. இந்த ஈஸ்ட் பெங்கால் தான் பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தான் ஆச்சு, அது பிற்காலத்தில் பங்களாதேஷ் ஆச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்காக ஈஸ்ட் பெங்கால் அப்படின்றது. ஸோ இது அந்த டைமில் யார் வந்து முக்கியமான காரணமாக இருந்திருப்பா இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன் அப்படின்றவர் தான் இருந்திருப்பார். ஸோ இந்த டைத்தில் 1905 ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெனாரஸ் அப்படின்ற இடத்துல நடந்திருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி தான். அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவினை அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்த டைம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனாரஸ். இதுக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ ஓகே, அடுத்து மின்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்டோ 1, மின்டோ 2ன்னு 2 பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1909 நடந்திருக்கும். ஸோ 1909 மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீமுக்கு வந்து தனி வந்து எலக்ட்ரேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் போட்டு இந்த இதெல்லாம் முக்கியமானது சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து யார் செக்ரட்டரி யார் வைஸ்ராய் அப்படின்ற குழப்பம் வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம வந்து மார்லி மின்டோன்னு சொல்லியிருக்கோம். ஜென்ரலாக வந்து மின்டோ மார்லின்னு சொல்லுவாங்க, நம்ம மார்லி மின்டோன்னு சொன்னதுக்கான காரணம் செக்ரட்டரி யார் வைஸ்ராய் யாருன்னு நம்மளுக்கு வந்து டவுட் வரக்கூடாது, அதுக்காண்டி தான். சரி, இதோட சேர்த்து இதையும் பார்த்துக்கோங்க, இவர் செக்ரட்டரி இவர் வைஸ்ராய். அப்போ மார்லி அப்படின்ற ஒரு செக்ரட்டரி, மின்டோ அப்படின்ற ஒரு வைஸ்ராய் 1909. சரி, இதே இது அப்படியே பார்த்துட்டீங்கன்னா மாண்டேகு கிளம்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கும். இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா
19. ஸோ 1919 மாண்டேகோ ஸ்டெம்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுலேயுமே அதே மாதிரி தான், இவர் செக்ரட்டரி, இவர் ஒய்ஸ்ராய். ஸோ இதை வந்து டேரெக்டாக அப்படி அப்போ இந்த வருஷத்தில் ஒய்ஸ்ராயாக இருந்தவர் மின்டோ, இந்த வருஷத்தில் ஒய்ஸ்ராயாக இருந்தவர் கிளெம்ஸ்ஃபோர்டு. ஸோ இது ஈஸியாக இருக்கலாம் படிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் மாற்றி படிச்சிங்கன்னா எது ஒய்ஸ்ராய் யார் செக்ரட்டரி அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இந்த மின்டோ வந்து எந்த மின்டோனா 2ஆம் மின்டோ. ஸோ முதல் மின்டோ அப்படின்றது 8800s அந்த ரீஜனில் இருப்பார். இந்த மின்டோ வந்து 2ஆம் மின்டோ, லார்ட் மின்டோ அப்படின்றவர். ஓகே, அடுத்து வெல்லஸ்லியை பற்றி நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. அதாவது துணை படையாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சப்சிடரி அலையன்ஸ் அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒவ்வொரு ரீஜியன் இருக்கும்ல, அப்போ ஒவ்வொரு ரீஜியனில் நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், பிரிட்டிஷோட ஆர்மி வந்து நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்கள் மாகாணத்தை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றது. இதை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா யாருன்னா வெல்லஸ்லி அப்படின்றவங்க தான். இதில் ஃபஸ்ட்டு எந்த ரீஜியன் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், நிஜாம் ஆஃப் ஹைதராபாத் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு சரி நாங்கள் இதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1798 சேர்ந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு போனாலே ஹிஸ்ட்ரிலாம் மொராலஸ் எல்லா கொஸ்டின் இதுலேருந்து தான் வந்துடும். அப்போ சப்சிடரி அலையன்ஸில் கொண்டு வந்தது வெல்லஸ்லி. இதில் முதல்ல சேர்ந்தது ஹைதராபாத், நிஜாம் ஆஃப் ஹைதராபாத். எந்த வருஷம்? 1798. மவுண்ட் பேட்டன் பற்றி நம்மளுக்கு தெரியும். மவுண்ட் பேட்டன் பிளான் இல்லாட்டி ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மவுண்ட் பேட்டன் தான் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வர்றதுக்கு கொடுக்கறதுக்கு வந்திருப்பார். அவர் எங்கேருந்து பிரிட்டிஷ்லேருந்து இங்கே லண்டன்லேருந்து இங்கே வந்திருப்பார் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்குறது. இந்த மவுண்ட் பேட்டன் பிளானை தான் நம்மளுக்கு ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட இது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து த கிலாஃபத் மூவ்மெண்ட் வாஸ் அசோசியேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்யூனிட்டிஸ். ஓகே, அதாவது கிலாஃபத் இயக்கம் பின்வரும் எந்த சமூகத்தின் தொடர்பு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி முஸ்லீம் சமூகத்தோட தொடர்புடையது. ஸோ என்ன கிலாஃபத் இயக்கம் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 அந்த அந்த டைமில் நடந்துடும் கிலாஃபத் மூவ்மெண்ட், கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா இங்கே வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்காங்க, இந்தியாவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்பா ஒட்டமேன் எம்பையர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்க முஸ்லீம் ஒரு தலைவர், முஸ்லீம் ஹெட்டை வந்து அவங்க வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படின்றக்காண்டி இங்கே 2 பேர் போராட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கிலாஃபத் இயக்கம். ஸோ இதில் வந்து காந்தி வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பார்த்துருப்பார். இந்த கிலாஃபத் இயக்கத்தில் முக்கியமாக ஆரம்பித்த 2 பேர் தான் முகமது அலி அண்டு ஷவுகத் அலி. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்ல ஷவுகத் அலி, அப்போ சொல்லும் போதே இந்த கிலாஃபத் இயக்கம் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் 2025 கேட்ட ஜிடியோட கொஸ்டின்ஸ் தான். அப்போ அந்த ஷவுகத் அலி யாரும் தெரிஞ்சதாலே இங்கே கிலாஃபத் இயக்கத்தில் நம்ம போட்டிருக்கலாம் முஸ்லீம் அப்படின்றது. அப்போ கிலாஃபத் இயக்கத்தில் முக்கியமான 2 தலைவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷவுகத் அலியும் முகமது அலியுமே. ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக ஒன்றும் கொஸ்டின்ஸ் இல்லை அடுத்த ஆப்ஷன்ஸில். ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் மூமெண்ட் லெட் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி advocated for return to the teaching to Vedas. அதாவது சுவாமி தயானந்த சரஸ்வதி தலைமையில் வேத போதனைக்கு திரும்புவதை வலியுறுத்திய இயக்கம் எது? அப்போ தயானந்த சரஸ்வதி அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னா ஆரிய சமாஜ். ஸோ இப்போ தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜை தோற்றுவிட்டது. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1875. ஸோ எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. அப்போ ஆரிய சமாஜ் தோற்றுவிட்டது யாரு? தயானந்த சரஸ்வதி. அப்ப எந்த வருஷம்? 1875. எந்த இடத்துல? பாம்பே. அப்ப தயானந்த சரஸ்வதியோட உண்மையான பேர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா மூல் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரியல் நேம் ஆஃப் தயானந்த சரஸ்வதி, ஒரிஜினல் நேம் ஆஃப் தயானந்த சரஸ்வதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல் சங்கர். அவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மூல் சங்கர். ஸோ இவர் தான் வந்து பேக் டு வேதாஸ் அப்படின்றத வேத காலத்துக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி தான். சரி, ஓகே. இப்போ அலிகார் மூவ்மெண்ட் இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ அப்படியே ஆரிய சமாஜை தொடர்ந்து அப்படியே இதை பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜ் அப்படின்றது பிரேயர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பிரார்த்தனை பண்ணுறது. அப்போ பிரேயர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1867. ஸோ இதை தோற்றுவிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மரங் பாண்டுரங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1967. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. இது என்ன ரீஜனா? பம்பாய் ரீஜியன் தான். ஸோ இதை தோற்றுவிச்சது ஆத்மரங் பாண்டுரங். வருஷம் பார்த்தீங்கன்னா 1867 பாம்பே. ஸோ இந்த இதில் இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அலிகார் மூவ்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதை வந்து முக்கியமாக எடுத்து நடத்துனது பார்த்தீங்கன்னா சையத் அகமத் கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியமாக எடுத்து நடத்தியிருப்பார். இந்த அலிகார் மூவ்மெண்ட்டில் தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து முஸ்லீம்
ஓரியண்டல் ஆங்கிலோ காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க 1875. ஸோ இது வந்து முஸ்லீம்ஸுக்கான எஜுகேஷன், உமன்ஸுக்கான ரைட்ஸ், உமன் எஜுகேஷன் சொல்லிட்டு நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வருஷத்தில் 1875 தான் இந்த காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் பிற்காலத்தில் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்திருக்கும். இந்த அலிகார் அப்படின்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு கேள்வியாக வரும். ஸோ அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அப்போ அலிகார்ன்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வியாக வந்துடும். அப்போ அது எங்கே இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். அடுத்து பிரம்மோ சமாஜ். பிரம்மோ சமாஜம் என்ன 1928 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. இப்போ என்னது கொல்கத்தாவா? அப்போ கல்கத்தா. அப்போ இதை வந்து யார் ஆரம்பிச்சா? இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யார்? ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவரோட பேர் ராம் மோகன் ராய் தான். இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா அக்பர் 2, 2ஆம் அக்பர் அப்படின்றவர் தான் இவருக்கு ராஜா அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. ஸோ இதுதான் ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான், எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து which British officer was responsible for the partition of Bengal in 1905? அதாவது 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலில் முக்கியமான யார் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கர்சன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க, நம்ம ஆப்ஷன்லேருந்து படிக்கிறப்ப இதை பார்த்தோம். அப்போ லார்ட் கர்சன் அப்படின்றவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்போ வேறு லிண்டன் இருக்குது, ரிப்பன் இருக்குது, மின்டோ இருக்குது. மின்டோ நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். மின்டோ 2 பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 1909 இவர் என்னவா இருந்திருப்பாரு? வைஸ்ராயா இருந்திருப்பாரு. அப்போ இவர் என்னவா இருந்திருப்பாரு? வைஸ்ராயா இருந்திருப்பாரு. ஓகே, லிண்டனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் எந்த வருஷம்னா 1876 1880 இந்த 4 வருஷம் வந்து இவர் வந்து வைஸ்ராயா இருந்திருப்பார். அப்போ இந்த டயத்தில் தான் வந்து வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருப்பாங்க. அது எந்த வருஷம்னா 1878 வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பிரிட்டிஷை எதிர்க்கிற மாதிரி உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில், லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் போகிற எல்லாத்தையுமே தடை பண்ணுறது அப்படின்றது தான் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878. ஸோ இதே வருஷம் தான் ஆயுத தடை சட்டம் ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1878 தான். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்றது 1875, 1878. ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றது 1878. ரெண்டுமே 1878 தான். இந்த இது வர்றப்ப யார் வந்து வைஸ்ராயா இருந்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா லிட்டன் அப்படின்றவர் தான். இப்போ இவர் தொடர்ந்து அப்படியே 1876 80 வரைக்கும் இவர் இருந்தாரா? அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா 1980 1884 வரைக்கும் யார் இருந்திருப்பாருன்னா ரிப்பன் இருந்திருப்பாரு. ரிப்பன் எங்கள் அப்பன் சொல்கிற அளவுக்கு இவர் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் சேர்ந்திருப்பாரு. ஸோ இவரோட ரீஜனில் பார்த்தீங்கன்னா இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சிலாம் வரும். அதாவது பிரிட்டிஷ் யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியன்ஸ் வந்து கேள்வி கேட்குற அதிகாரம் வந்து கிடையாதுன்ற மாதிரி ஒரு இல்பர்ட் மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இவரோட காலகட்டத்தில் தான் வந்துச்சு. இல்பர்ட் பில் பார்த்தீங்கன்னா 1883 அந்த டைமில் வந்திருக்கும். ஸோ அந்த டைம் எல்லாமே ரிப்பன் தான் அப்போ வந்து வைஸ்ராயா இருந்திருப்பார். இதை தொடர்ந்து 84க்கு அப்புறம் 1985 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்ரின் அப்படின்றவர் இருப்பார். இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்ரின். இந்த டஃப்ரின் இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன வரும்? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தோற்றுவிச்சிருப்பாங்க. அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா டஃப்ரின் இருக்கிற காலத்தில் தான். அப்போ ஐஎன்சி வந்து எந்த வருஷம்னா 1885 டிசம்பர் 28 ஆரம்பிச்சிருப்பாங்களா? அப்போ டிசம்பர் 28 1885 ஃபஸ்ட்டு ஐஎன்சி மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பம்பாயில் நடந்திருக்கும். எங்கே நடக்க இருக்கும் அப்படின்னா பூனேயில் நடக்க இருந்திருக்கும். ஆனால் வந்து அங்கே நடக்காமல் எங்கே இருந்தோம்? பம்பாயில் நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இதுக்கு வந்து தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். ஸோ இந்த ஐஎன்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யார் அப்படின்னா முன்னாள் ICS ஆஃபீஸராக இருந்திருப்பார். ஸோ அவர் ஒரு பிரிட்டிஷால் தான். அவர் தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஐஎன்சி ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ ஏஓ ஹியூம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் ஒரு பறவைகளுக்கு ரொம்ப ஈடுபானவர் தான். ஸோ அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்றவர் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஈவென்ட் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் இன் 1906? எந்த 1906 முஸ்லீம் லீக் உருவாகிறதுக்கு வழிவகுத்த நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான், வங்க பிரிவினை தான். 1905 நம்மளுக்கு வங்க பிரிவினை நடந்திருக்கும். ஸோ அந்த வங்க பிரிவினை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வெஸ்ட் பெங்கால் பிரிச்சிருப்பாங்க, ஹிந்து முஸ்லீமை பிரிக்கிறக்காண்டி. ஸோ அதை தொடர்ந்து அப்படின்றதான் முஸ்லீம் லீக் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ முஸ்லீம் லீக் ஃபார்ம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கா. ஸோ டாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்குது. இப்போ பங்களாதேஷில் இருக்குது. அப்போ முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பெங்காலாக இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அப்போ முஸ்லீம் லீக் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1906. சரி, இது தோற்றுவிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலீமுல்லா கான். இதுதான் முஸ்லீம் லீகை பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போ மாண்டேகு ஸ்டெம்ஃபோர் ரிஃபார்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு 1919. ஸோ அந்த 1919 மாண்டேகு ஸ்டெம்ஃபோர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இவர் செக்ரட்டரியாக இருந்திருப்பாரு, இவர் வைஸ்ராயாக இருந்திருப்பாரு. இந்த 1919 தான் இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கும். என்னன்னா ரவுலட் சட்டம். ஸோ ரவுலட் அப்படின்ற ஒரு இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலே நம்ம வந்து யாராலும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதை அரெஸ்ட் பண்ணி ட்ரையலாக பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நீங்கள் வரைக்கும் இம்ப்ரிசன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த 2 வருஷம் வரைக்கும் இம்ப்ரிசன் பண்ணிக்கலாம் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நம்ம எல்லாத்தையுமே படிச்சிருப்போம், ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வருஷம். இந்த ரவுலட் ஆக்டோட உண்மையான பேர் என்ன, அப்போ அஃபீஷியல் நேம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரவுலட் கொண்டு வந்தனால நம்மளோட பேச்சு வழக்கில் அது ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இதோட அஃபீஷியலாக அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அராஜகத்தை தடுக்கிற சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 1919 அப்படின்றதான் அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா அராஜகம் மற்றும் குற்றத்தை தடுக்கிற சட்டம் அப்படின்ற மாதிரி 1919 அப்படின்றது. ஸோ இந்த ரவுலட் ஆக்டில் தான் என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு அப்புறம் தான் ஜாலியன் வாலாபாத் விஷயம் நடந்திருக்கும். ஜாலியன் வாலாபாத் படுகொலை இந்த ஆக்டுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அம்ரிஸ்டரில் அங்கே கூடியிருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கும். ஸோ இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் டயர் அப்படின்றவர் தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தினவர். அப்போ லெப்டினன்ட் கவர்னராக இருந்தவர் மைக்கேல் ஓ டயர். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மைக்கேல் ஓ டயர் அப்படின்றது அப்போ லெப்டினன்ட் கவர்னர் இருந்திருப்பார். ஸோ துப்பாக்கிச்சூடுக்கு முக்கியமாக இருந்தவர் ஜென்ரல் டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அதுதான். அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தம் பண்ணி வரதுக்கு ஒரு ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது, நிறையா இருக்கும். இப்போ 1861 ஒன்று இருக்கும், 1909 இருக்கும், 1919 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ன்றது நிறைய ஆக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வரது தான். இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 1909 தான் மார்லி மின்டோ ரிஃபார்ம் சொல்லுவோம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919 1919 தான் மாண்டேகு ஸ்டெம்ஃபோர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அது. சிம்லா டெப்யூட்டேஷன் ஒன்றும் இல்லை, அந்த 1906 வந்திருக்கும் இது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான லீடராக இருந்திருப்பவர் ஆகா கான் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகா கான் 3ஆம் ஆகா கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகா கான் அப்படின்றவங்க ஆகா கான் 3 இவர் தான் இதுக்கு லீடராக இருந்திருப்பார். இது என்ன அப்படின்னா முஸ்லீம்கான ரெப்ரசன்டேஷன் பெரிய அளவில் கேட்டிருப்பாங்க. ஸோ முஸ்லீம்கான ரெப்ரசன்டேஷனை பெரிய அளவில் கேட்டு நடந்திருக்கிறது தான் சிம்லா டெப்யூட்டேஷன். இது எங்கே நடந்திருக்குன்னா சிம்லாவில் நடந்திருக்கும். அதனால இதுக்கு பேர் சிம்லா டெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், Who among the following was the last தீர்த்தங்கா of Jainism? பின்வரற்றில் சமண சமயத்தின் கடைசி தீர்த்தங்கர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மொத்தம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தங்கா அப்படின்றது எங்கே இதில் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அப்போ ஜெயினிசமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 தீர்த்தங்கர் இருப்பாங்க. அப்போ மொத்தம் 24 பேர் இருப்பாங்க. அதில் ஆள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப தேவா இல்லை ரிஷபநந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ரிஷபதேவா தான் ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கா. அப்போ முதலாம் தீர்த்தங்கர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிஷபதேவா. இப்போ 2ஆம் தீர்த்தங்கர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜிதானந்தா. இவர் தான் என்னது செகண்ட். ஸோ நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கனால இவரை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அப்போ மகாவீரர் எத்தனாவது ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24வது. ஸோ 24வது தீர்த்தங்கா அப்படின்றவர் தான் மகாவீர வர்தமனா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்து இப்போ நமிநாதா பசவானந்தா அப்படின்னு இருக்காங்க. இந்த பசவானந்தா அப்படிதான் இவருக்கு முன்னாடி 23வது ஆள். அப்போ இவங்க நமிநாதா அப்படின்னு பார்த்தது 21வது தீர்த்தங்கா. அப்போ மொத்தம் 24 தீர்த்தங்கா இருக்காங்க இல்லையா, 24யுமே நம்ம படிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ நம்ம எப்போ படிக்கணும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது இல்லை, இந்த ஆப்ஷன்ஸ் வரதை படித்து வச்சுக்கணும். திடீர்னு கடைசிக்கு முன்னாடி யார் அப்படின்னு கேட்டுருவாங்க, முதல்ல இருந்து 2வது யார் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ அஜிதானந்தா அப்படின்றது 2வது, 23வது பர்ஸ்வானந்தா, நமிநந்தா அப்படின்றது 21வது ஆள். அப்போ 24வது கடைசி ஆள் பார்த்தீங்கன்னா மகாவீரர். இவருமே ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டகிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீகாரில் பிறந்திருப்பார். ஸோ இவர் குண்டகிராமா அப்படின்ற பீகாரில் பிறந்து 30 வயசு வரைக்கும் அவர் நார்மல் லைஃப் லீட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் துறவு நிலைக்கு போகிறேன், நான் அமைதி பீஸ் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வருஷம் மெடிடேஷன் இருந்திருப்பார். அப்போ மெடிடேஷன் அதுக்கப்புறம் தான் அவர் என்னது என்லைட்மெண்ட் அடைஞ்சிருப்பார். ஸோ
அது அப்போ அவர் எத்தனாவது வயசுல, ஒரு 42வது வயசுல அவர் ஞானம் பெற்றிருப்பாரு. ஸோ இவரோட இவர் இறந்த கடைசி காலங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா நிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவபுரி அப்படின்ற இடத்துல இவர் வந்து நிர்வாணம் அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறப்பு கடைசி காலகட்டத்தில். ஸோ இதான் அவரை பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன ஒரு ஓவர்வியூ தான். லாஸ்ட் கொஸ்டின், which movement was led in 1942 with the call do or die? அதாவது சரி அதில் செத்து மடி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தி. ஸோ எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்தில் தான் இதை சொல்லியிருப்பாரு. இது எங்கே நடந்திருக்கு, இதுக்கு முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே. அவ்வளோ இந்த 3 டேட்டா தெரிஞ்சிங்கன்னா இந்த 3ஐயுமே மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. 1942 என்ன முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு? குவிட் இந்தியா மூவ்மெண்ட். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எங்கே நடந்துச்சு? பம்பாய். அந்த டூ ஆர் டை சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க, மகாத்மா காந்தி. ஸோ இதவே மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷன் வச்சு 4 கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? விச் மூவ்மெண்ட் லேட்டா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றதான். சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் என்னது? சட்ட மறுப்பு இயக்கம் வந்து எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1930. இந்த 1930 தான் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் ஆனது. இதில் தான் வந்து என்னது தண்டி மார்ச் போயிருப்பாங்க. தண்டி மார்ச் என்னது? உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். அப்போ சால்ட்டுக்கு வந்து ஒரு இது போட்டிருப்பாங்க, டேக்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்காண்டி தண்டி மார்ச் போயிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு குஜராத் அகமதாபாத்லேருந்து தண்டி வரைக்கும் அவங்க வந்து நடைப்பயணமாக போயிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மார்ச் 12 ஏப்ரல் 5, 6 அந்த ரீஜன் வரைக்கும் போயிடும். 5, 6 அந்த டேட் வரைக்கும் போயிருப்பாங்க. 5ஆம் தேதி போயிட்டு 6ஆம் தேதி காலையில் சால்ட் லாவை பிரேக் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் கலந்துக்கிட்ட ஒரு முக்கிய பெண்மணின்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஸோ சரோஜினி நாயுடு எந்த வருஷம் ஐஎன்சி பிரசிடென்ட்டாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 1925. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி படிக்கிறப்பே ஐஎன்சியில் 1917 பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க முதல் பெண்மணியாக இருந்திருப்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் அப்படின்னா அன்னி பெசன்ட் 1917 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. இதே முதல் இந்திய பெண்மணி இந்தியன் உமன் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1925 சரோஜினி நாயுடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்பூர். அப்போ 1925 சரோஜினி நாயுடு கான்பூர். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இதான் மார்ச் 6ஆம் தேதி சால்ட்லாம் பிரேக் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். சுதேசி இயக்கம், சுதேசி மூவ்மெண்ட்ன்றது 1905 தான். அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்துச்சுல, அந்த டைத்தில் சுதேசி மூவ்மெண்ட் வந்திருக்கும். சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷோட அவங்களோட பொருளெல்லாம் வந்து தடை செஞ்சுட்டு நம்ம தயாரிக்கிற பொருளை நம்மளே உபயோகப்படுத்தணும் அப்படின்றது தான் சுதேசி மூவ்மெண்ட். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது 1920 ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அவங்க பிரிட்டிஷ் கொடுக்குற எதையுமே நம்ம ஏற்றுக்காமல் இருக்குது, டைட்டில்ஸோ இல்லை எதையுமே ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். இதை ஆரம்பிச்சது காந்தி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு 1922 சௌரி சௌரான்னு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். உத்தரப்பிரதேசில் சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருப்பாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா February 5 அந்த டயத்தில் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருப்பாங்க. அங்கே ஒரு 22 போலீஸ் பேர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் எரிப்பில் இறந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை ரத்து செஞ்சுருப்பார். குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண ஓவரால் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையாவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.